ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் சர்வ்லெட் ப்ரோக்ராம்ஸ்லாம் எப்படி எக்லிப்ஸ் ஐடி இல்லாமல் நார்மலாகவே நம்ம நோட்பேடு எக்ஸாம் சர்வர் வச்சு எப்படி ரன் பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம். நம்மளோட சிஸ்டமில் நோட்பேட் இருக்கணும், ஜாவா இன்ஸ்டால் ஆயிருக்கணும், அப்புறம் எக்ஸாம் சர்வரும் இன்ஸ்டால் ஆயிருக்கணும். எக்ஸாம் சாஃப்ட்வேருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி, டாம் கேட்டு, மைஎஸ்கியூஎல் மூணுமே வந்துட்டு பில்டின்னாக வரும். ஸோ அதனால் அதை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நோட்பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே ஜாவா கோடிங்கை டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ கெட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். கிளாஸ் நேம் வந்துட்டு ஃபஸ்ட்டு சர்வ்லெட். இந்த நேமை தான் நம்ம ஃபைல் நேமாக சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணுறோங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை நல்லா கவனிங்க. ஃபைலில் போய்ட்டு சேவ் கொடுத்துட்டு நம்ம வந்து எக்ஸாம் சாஃப்ட்வேர் எந்த லொக்கேஷன் இன்ஸ்டால் ஆகிருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு போய்க்கணும். நான் C: இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அந்த ஃபோல்டருக்குள்ளார டாம் கேட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளார வெப் ஆப்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இந்த ஃபோல்டருக்குள்ளார ஒரு நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மை ஆப் அப்படின்னு என்னோட ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருக்கேன். அதுதான் ஃபோல்டர் நேமாகவும் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோல்டரை ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்துட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணுங்கள். நான் வந்துட்டு கிளாஸ் நேம் என்ன கொடுத்தனோ அதே நேம் தான் இங்கே ஜாவாவோட ஃபைல் நேமாக கொடுக்கணும். நான் ஃபஸ்ட்டு சர்வ்லெட்னு கொடுத்தேன். அப்போது ஃபஸ்ட்டு சர்வ்லெட் டாட் ஜாவா அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இது ஆல் ஃபைல்ஸ்னு சூஸ் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு ஃபைல் க்ரியேட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நம்ம XML கோடிங்கை போடணும். ஸோ அதுவும் நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் வந்துட்டு டைரெக்டாக அப்படி காப்பி பண்ணிக்கிறேன். ஃபைனலாக அவுட்புட் வந்துட்டு இந்த URL பேட்டர்ன் லிங்க்கில் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா? ஸோ நான் எல்லாமே ஒரே நேமில் கொடுத்தனால உங்களுக்கு குழப்பம். நான் வந்துட்டு URL பேட்டர்ன் வந்துட்டு அவுட்புட்டு அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ இதையும் சேவ் பண்ணும்போது ப்ராப்பரான லொக்கேஷனில் சேவ் பண்ணணும். நல்லா கவனிங்க. இங்கே வெப் ஆப்ஸில் மை ஆப்புங்கிறது நம்மளோட ப்ராஜெக்ட் நேமா. இதுக்குள்ளார நீங்கள் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். என்னன்னா வெப் INF அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணணும். வெப்பு டேஷு INF இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளார தான் நீங்கள் இந்த XML ஃபைலை web.xml அப்படின்னு சேவ் பண்ணணும். web.xmlனு சூஸ் பண்ணிவிட்டு ஆல் ஃபைல்ஸ்னு கொடுத்துட்டு நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபைலை அந்த லொக்கேஷனில் போய் சேவ் ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணணும். இந்த கிளாஸ் பாத் வந்துட்டு ஜாவாக்கும் செட் ஆகிருக்கணும், டாம் கேட்டுக்கும் செட் ஆகிருக்கணும். ரெண்டுமே செட் ஆகிருந்தால் தான் நம்ம வந்துட்டு கம்பைல்லாம் ஈஸியாக பண்ண முடியும். இல்லைனா அந்த சர்வ்லெட் ஜார் ஃபைல் வந்துட்டு நமக்கு வந்து லிங்க் ஆகிருக்காது, நமக்கு வந்து எரர் வரும். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ஸ்பேஸு டேஷ் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தா நமக்கு வெர்ஷன் நேம் வரும். இது வந்துருச்சுனாலே கிளாஸ் பார்த்து ஜாவாக்கு செட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு இந்த கமெண்ட்டை ஜஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்டில் போடுறேன். ஓகேவா? இது வந்து எதுக்காக வந்து டாம் கேட்டுக்காக கிளாஸ் பாத் செட் பண்ணுறது. ஓகேவா? இதையும் நான் வந்துட்டு செட் பண்ணிட்டேன். அப்போ ரெண்டுமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு நான் ஜாவா ஃபைல் சேவ் பண்ணியிருக்கிற லொக்கேஷனுக்கு கமெண்ட் ப்ராம்ப்டில் போகணும். ஓகேவா? அதுக்கு நான் என்ன பண்ணிடலான்னா டைரெக்டாக எக்ஸாம்ப் எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போயிடணும். ஓகேவா? அங்கே டாம் கேட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், வெப் ஆப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், மை ஆப்புங்கிறது நம்ம ப்ராஜெக்ட் நேமு. இந்த ஃபஸ்ட்டு சர்வ்லெட் தான் நம்மளோட ஜாவா ஃபைல். இப்போ அந்த ஃபோல்டரோட லிங்க் லொக்கேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துல போயிட்டு CMDன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்டு அந்த லொக்கேஷனில் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த லொக்கேஷனில் டைரெக்டாக கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ஜாவாக்கு எப்படி கம்பைல் பண்ணுவோம்? ஜாவா C ஸ்பேஸு ஃபைல் நேம் டாட் ஜாவா. அப்போது ஃபஸ்ட்டு சர்வ்லெட் டாட் ஜாவா. இப்போ எரர் எதுவும் இல்லைன்னா நமக்கு ப்ராப்பராக கம்பைல் ஆகிடும். எரர் இருந்துச்சுன்னா எரர் டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்ம அந்த டாம் கேட் வந்துட்டு கிளாஸ் பாத் செட் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்துட்டு அந்த சர்வ்லெட்டுக்கான எரர்லாம் வந்துடும். இப்போ நமக்கு எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது. இது என்ன எரர்னா சர்வ்லெட் ஜார் ஃபைல் ஒன்று இருக்குல்ல, அதில் இருக்கிற எரர். நம்ம டாம் கேட்டுக்கு கிளாஸ் பாத் செட் பண்ணோம்ல, அதில் ஏதோ மிஸ்டேக் இருந்திருக்கு. அது என்னன்னு செக் பண்ணுவோம். ஆக்சுவலாக நான் இங்கே வந்துட்டு D:'ன்னு செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற டிஃபால்ட் லொக்கேஷன் C:. ஓகேவா? அப்போது கிளாஸ் பார்த்து தப்பாக செட் ஆகிருக்கு. அதனால் நான் திரும்ப போயிட்டு இந்த இடத்துல Dங்கிறத C:'ன்னு மாற்றுவோம். ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லையும் ஒரு மாதிரி
இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. நான் அந்த மெட்டீரியல் ரெடி பண்ணும்போது டீகோலனில் யூஸ் பண்ணியிருந்திருக்கேன் போல இருக்கு வேறு சிஸ்டமில். இப்போ நான் வந்துட்டு இந்த சிஸ்டமில் சியில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கு எக்ஸாம்ப்பு. அதனால் சீன் மாற்றிட்டு பாத் செட் பண்ணிட்டேன். அகெயின் வந்து ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணுறேன். இப்போ எந்த எரரும் இல்லை, ப்ராப்பராக கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இன்னொரு வேலை பண்ணணும். இப்போ ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிருக்குல்ல, இந்த கிளாஸ் ஃபைலை இந்த வெப் ஐஎன்எஃப்குள்ளார கிளாஸஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணும். கிளாஸஸ்னு க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளார இந்த கம்பைலான கிளாஸ் ஃபைலை தூக்கி போட்டுடணும். போட்டோமா? இப்போ ஜாவா ஃபைல்லாம் கம்பைல் பண்ணி ப்ராப்பராக வச்சாச்சா? இப்போ நம்ம எக்ஸாம் சர்வரை ஓப்பன் பண்ணிக்கணும். எக்ஸாம் கண்ட்ரோல் பேனலை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு கொடுங்க. ஸோ இதில் வந்துட்டு டாம் கேட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் அட்மின்னு ஒன்று இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி உங்களுக்கு லோக்கல் ஹோஸ்ட் கோலன் 8080ன்னு இந்த டிஃபால்ட் பேஜும் ஓப்பன் ஆகும். இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா லோக்கல் ஹோஸ்ட்டு கோலன் 8080 / நம்மளோட ப்ராஜெக்டோட நேம். ப்ராஜெக்ட் நேம் என்ன கொடுத்தோம்? மை ஆப்னு கொடுத்தோம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்லாஷ் போட்டு அவுட்புட்டு வரத்துக்கு அவுட்புட்னு கொடுத்தோம். ஓகேவா? நமக்கு அவுட்புட்டு வரல, அப்போ எங்கேயோ தப்பு பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு எக்ஸ்எம்எல் ஃபைலில் பாருங்கள், இந்த அவுட்புட்டுங்கிற இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குது. இப்போ நான் சேவ் பண்ணிட்டு லோக்கல் ஹோஸ்ட்டு கோலனு 8080 / நம்மளோட ப்ராஜெக்டோட நேமு மை ஆப்னு கொடுத்தனா, அதுக்கப்புறம் யூஆர்எல் பேட்டர்னில் அவுட்புட்டுன்னு கொடுத்தனா, அதை அப்படியே கொடுத்துட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டை வந்துடும். ஓகேவா? ஸோ எந்த ஐடி யூஸ் பண்ணாமல் மேனுவலாக பண்ணணுன்னா இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் நம்ம எக்லிப்ஸ் இல்லை நெட்பீன்ஸ் இந்த மாதிரி ஐடி யூஸ் பண்ணால் அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே பண்ணிவிடும். இந்த வெப் ஐஎன்எஃப்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோமா, அப்புறம் கிளாஸஸ்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோமா. ஸோ இந்தமாரி ஜாவா ஃபைல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கம்பைல் பண்ணி அதுவே போட்டுரும். அப்புறம் அந்த டாம் கேட்டை வந்து ஜார் ஃபைலில் லிங்க் பண்ணோம்ல, பாத் செட் பண்ணோம்ல, அதெல்லாம் எல்லாமே அதுவே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். ஸோ இந்தமாரி விஷயம்லாம் நம்ம மேனுவலாக நிறையா பண்ணும்போது நிறையா கவனிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு ஐடி யூஸ் பண்ணி சிம்பிளாக பண்ணிக்கிறோம். ஸோ மேனுவலாக பண்ணும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுக்கலாம், என்னென்ன விஷயம் எங்கெங்கே போடுறோம், எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இன்னும் டீட்டெயிலிங்காக தெரிஞ்சுக்கலாம். இதுதான் இதோட அட்வான்டேஜ். கொஞ்சம் ஈஸியாகவும் சிம்பிளாகவும் நோட் பேட்லேயே நம்ம முடிச்சிடலாம்.